நீ சிங்கம் தான் இந்த பாட்டை கேட்டாலே தமிழ்நாட்டில் முக்கால்வாசி பேத்துக்கு வந்து விராட் கோலி தான் நான் வருவார். ஆமாம், விராட் கோலி தான் பற்றி பேச போகிறோம். என்னன்னு பார்த்தோன்னா 2006 ரஞ்சித் மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்சில் வந்துட்டு அவர் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத அளவுக்கான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. என்னன்னு கேட்குறீங்களா? அவங்க அப்பா வந்து இறந்து போகிறாங்க. அவங்க அப்பா இறந்து போன அந்த மன வலியிலையும் கஷ்டத்துலேயும் கண்ணீரோடு வந்து அடுத்த நாள் காலையில் முதல் ஆளாக கிரவுண்டில் நிற்கிறார் விராட் கோலி. அவரோட அவ்வளோ கஷ்டத்துலேயும் வந்துட்டு பல ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியன் டீமை ஜெயிக்க வச்சுட்டு அவங்க அப்பாவுக்கான செய்ய வேண்டிய கடைசி காரியங்களை செஞ்சுருக்காரு. இவ்வளோ சாக்ரிஃபைசேஷன், இவ்வளோ டிப்ரெஷன், பல வழிகள், பல கஷ்டங்களெல்லாம் தாண்டி ஒரு மனுஷன் இவ்வளோ சாதனை செய்ய முடியுமா அப்படிங்கிறதுக்கு வந்து விராட் கோலி வந்து ட்ரூ எக்ஸாம்பிளாக நான் பார்க்குறேன். என்னென்னு கேட்குறீங்களா? பல மேட்ச்சில் வந்துட்டு அதிக ரன் அடித்து ஜெயிச்சது. அதாவது ஐபிஎல்லில் கூட சிங்கிள் சீசனில் வந்துட்டு அதிக ரன் அடித்த பிளேயரோட டாப்லேயும் அவர் தான் இருக்கார். ஐபிஎல் ஆரஞ்சு கேப்பு, பல மேட்சோட கேப்டன்சி, மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கேப்டன்சி தோனிக்கு அடுத்து யாருன்னு பார்த்தோன்னா நம்ம விராட் கோலி தான் இருக்கார். பல அவார்டுகள் வாங்கியிருக்காரு. அதாவது அதில் பார்த்தோன்னா ராஜீவ்காந்தி ஹேலரத்னா அவார்டு 2018 வாங்கினதும், பத்மஸ்ரீ அவார்டு 2017, அர்ஜுனா அவார்டு 2013, இந்த மாதிரி பல அவார்டுகளையும் வச்சுருக்கக்கூடிய விராட் கோலிக்கு இன்றைக்கி பர்த்டே. உண்மையிலே அவருக்கு நான் விஷ் பண்ணணும்னு நினச்சி தான் இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். நீங்கள் விஷ் பண்ண நினச்சிங்க நமக்குரு 360 கிங் கோலி அப்படிங்கிற கமெண்ட்டை போட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நமக்குரு 360 மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.